இன்னொரு தெரு வழியாக போகலாம், இந்த தெரு வழியாக போகணும், அதுக்காக அடுத்த தெரு வழியாக போகலாம். பரமாத்மா இல்லாத இடமே கிடையாது. அவன் எங்கே போகிறது? அங்கே தான் இருந்தான், ஆனால் மறைஞ்சு விட்டான். எப்படி? பெரிய ஒரு பீரோ கண்ணை மறைக்கிறது. எது? இந்த 4 விரல். இதை வச்சுனாக்க அந்த பீரோவை பார்க்க முடியாது. பெரிய பீரோவை 4 விரக்களை உள்ள வஸ்து கண்ணை மறைக்கிறான் பார்க்காது. அது மாதிரி பிரம்மாண்ட கோட்டி வியாபகனாக இருக்கிற பகவானை பார்க்க ஒட்டாமல் தடுக்கிறது இது ஈகோ, அகங்காரங்கிற எண்ணமானது. அது சின்னதாக சின்ன அகங்காரம் பிரம்மாண்ட கோட்டி வியாபிச்சிருக்கக்கூடிய பகவானை பார்க்க ஒட்டாமல் பண்ணுறது. இதை பற்றி ஞாபகப்படுத்தின்னு இருக்கிறது தான். அடிக்கடி ஈகோ இருக்கக்கூடாது, அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன சும்மா சொல்லிருக்காரு, கதை சொல்லுவான் அப்படிங்கிறான். நம்முடைய நட்டம் என்ன? பிரம்மா அனுபவத்தை அனுபவிக்க ஒட்டாமல் பண்ணுறது அகங்காரம். அந்த அகங்காரத்தை வராமல் விளக்கணும். அது எப்படி விளக்குறதுன்னு உபாயம் சொல்ல மாட்டாளான்னு அப்படி நினைக்காம இதே சொல்லிருக்கார் அப்படின்னு வருத்தப்படாங்க. பகவான் மறைஞ்ச உடனே கோபிமார்கள்லாம் தேட ஆரம்பித்தாள். எங்கே தேடுறது? அவனை எங்கும் இருக்கான், அவனை தேடுறா. அரசமனமே, இந்த பூர் சமனமே, நீ பகவானை பார்த்தியா? செடி குழுக்கெல்லாம் பார்த்து நீ பகவான் பார்த்தியா? துளசி தேவியை பார்த்து கச்சந்தொருது கல்யாணி கோவிந்த தனப்பிரியே சகத்வா அலைகுலை விழுது நட்டத்தை அதை பிரியோச்சுதா. துளசி தேவி, நீ பகவானுடைய சரணத்தில் ரொம்ப பிரியமாச்சே, பகவான் எங்கே இருக்கான்? எப்படி துளசி முதலிய செடிகளையும் கொடிகளையும் கட்டுக்கணும். பகவானுடைய லீலைகள்லாம் அனுக்கணும். பூத்தனா மோட்சம், சகடோச்சாரணம், சங்காரம்னா ஒருவள் பூத்தனா இருப்பள், ஒருவள் கிருஷ்ணா இருப்பள். பகவானுடைய பூத்தனா மோட்சத்தை தலைக்கட்டுறது, இது பேசுறது, எல்லாரும் சந்தோஷம் இருக்குது. இப்படி அதுதான் நம்முடைய அந்த வைபவத்தை ஆதிசங்கர பகவத்பாதாள் பிரபோத சுதாகரம்னு ஒரு புஸ்தகம், வேதாந்தமாக எழுதின புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் வேதாந்தத்தில் இந்த பக்தி சொல்லியிருக்க ஆனுகிரக பத்தத்தின்னு ஒரு பத்தி. கடைசியில் அந்த பிரபுதான் அனுகிரகம் செய்கிற பொழுது பகவான் இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் படித்தவனா படிக்காதவனா எல்லாம் பார்க்க மாட்டான், அனுகிரகம் பண்ணுவன்னு சொல்கிற பொழுது எந்த இடத்தை சொல்லியிருக்கார்? இந்த கோபிகள் பண்ண அனுகரண நிலையை அடுத்து வர்ணிச்சிருக்கார். அந்த எண்ணத்தோடு தான் நாமெல்லாம் படிக்கிற பொழுது, ராமாயணம் படிக்கிற பொழுது சீதா கல்யாணம்னா நம்ம குழந்தைக்கு கல்யாணம் மாதிரி நினச்சிக்கிண்டு அந்த கல்யாணம் வைபவத்தை கொண்டாடுவார். அது மாதிரி ஜட்டாயு மோட்சம் வர படித்து விட்டு நிறுத்தலையுமா. ஜட்டாயுஸை குற்று விழா கிடக்க வச்சு ராவணன் தூக்கிட்டு போனால் சீதாதேவியை அந்த இடத்த படித்து நிறுத்தினா மனசு சமாதானமாகாது. இன்னும் 10 அத்தியாயம் சர்க்கம் படித்து பரமாத்மாவனுடைய ஜடாயுனுடைய மோட்சத்தினால க்ஷேமத்தை அடையணுங்கிறதா இருக்குது. நம்முடைய பந்துக்கள் யாராவது கேஷுவாலிட்டியில் அட்மிட் ஆகிற இருக்கா ஆஸ்பத்திரியிலன்னா சாப்பாடு இறங்குமா? அது மாதிரி சாப்பாடு இறங்காது. ஜட்டாயு மோட்சம் இருந்தும் படிக்காட்டா அப்பேற்பட்ட நிலையில் நம்ம பிரிவாளா அது மாதிரி இருந்து. அதனால தான் சில பாராயணங்களாம் வீட்டில் பண்ணப்படாதுங்கிறது என்ன அவளுக்கு தாங்காது. சீதாதேவியை ராமன் காட்டுக்கு அனுப்பிச்சாங்க, தர்மமாக இருந்தாலும் கூட அதை தன்னாத்து குழந்தை கஷ்டமாக இருப்பாள். அதனால் அவளுக்கு படிக்கிறது கஷ்டமாக இருந்தது. அதை படிக்காமல் இருந்ததுனால அதெல்லாம் படிக்கப்படாது அப்படின்னு ஒரு சம்பிரதாயமாக வச்சுட்டாள். அந்த மாதிரி இருக்கிறதுனால உயர்ந்த மோட்சத்துக்கு சாதனம்னு சங்கர பகவத்பாதா சொல்லிருக்கு. அந்த மாதிரி இந்த கோபிகள்லாம் பகவானுடைய லீலையை அனுகிரகம் பண்ணி அதற்கு பிறகு தேடி வரும்போது ராதாதேவின்னு இங்கே பாகவதத்தில் பேரை சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு காரணம் சொல்கிறா பெரியவாழலாம். இதை புத்தி மகான்கள் சொல்கிறத எடுத்துக்கணும். அவள் சொல்கிறா ராதான்னு 2 எழுத்தை சொல்லிவிட்டா சுகாச்சாரியாளுக்கு 6 மாதத்துக்கு பிரஜையெல்லாம் விட்றான். அதுக்காக
நாள் 7 இதுக்குள்ளே 6 மாதம் பிரஜை இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பகவான் நாக்கில் உட்காந்து ராதேங்கிற பேர் வராமல் பண்ணார். ஆனால் சொல்லலையான்னா சொல்லிருக்க. ஆனால் யா ஆராதிதோனும் அப்படின்னுங்கிற வார்த்தை இவா இவா அப்படிங்கிறா. இவாளுங்கிறதுனா ஆறு ராதாதேவி அப்படின்னுங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார். அந்த ராதாதேவிக்கு கொஞ்சம் அகங்காரம் தான். நம்ம ஜனங்களாக என்ன வழக்கம், பெரியவாளுடைய பக்தி தனக்கு அதிகங்கிறதுக்காக என்று ரொம்ப பிரியம் மணிக்கணக்காக வச்சுருப்பா. பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியமா அவன் தான் ஜாக்கிரதையாக இருக்கான். 1000 ஒன்றா இருக்கிறவனுக்கு கஷ்டம் ஜாஸ்தி. 1000 ஒன்றா இருக்கான்னா அவனுக்கு சிரமம் இல்லை. அதாவது தனியாக இருக்கிற போது தான் கஷ்டம் ஜாஸ்தி. அதனால இந்த ராதாதேவி இவாளை காட்டிலும் மற்றவாளை காட்டிலும் அகங்காரம் இல்லாமல் பகவானை பஜிக்கிறதுனால அதிக அனுகிரகம் கிடைச்சது. அவள் அந்த தேவிக்கு சொற்ப அகங்காரம். நமக்கு இருக்கிற அந்த பக்தியினால் கிருஷ்ணன் நமக்கு விஜயனாக இருக்கான்னு நினச்சா. அதான் இந்த கலையை பிடிச்சிக்கோன்னாள். பிடிச்சிட்டு இருக்காள். மாணிக்கட்டான் சுவாமி தொங்க வேண்டியிருக்கு. கிருஷ்ணாந்து கானாசப் ரமண பிரேட்டா குவாசிக்வாசி மகாபுஜா தாஸ்யாஸ்தே கிருபணாயாமே சகே தரிசை சந்நிதி. ஏ கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னுடைய சந்நிதியை எனக்கு காமிக்கணும் நான் அப்படின்னு தன்னை மறந்து கதறன்றிருக்கா. இவ்வளோ கோபிகளும் யாரும் சப்தம் கேட்கறதே வந்தாள். நடந்த விஷயத்தை சொன்னார். பகவான் அனுகிரகத்தினுடைய பெருமையும் இந்த ஸ்ரீநாஞ்சீவ் துராத்மதா இந்த அகங்காரம் வந்துட்டா நட்டத்தையும் ரெண்டையும் பார்த்தார். அதாவது ராதாதேவி ரொம்ப அன்பாக இருந்ததுனால அனுகிரகம் பெற்றாள். ராதாதேவி கொஞ்சம் அகங்காரம் வந்ததுனால பகவானை விட்டு பிரிய முடியான கட்டம். ஆற்றுக்கு வந்துடலாம்னு இல்லையா, அவளுக்கு அந்த ஞாபகமே இல்லை, வீட்டுக்கு ஞாபகமே வரும். தன்மனஸ்காக ததாலாபாக சத்விஜேஷ்டாத்மிகாக சத்குணானே பகாயந்தியா ஆத்மாகாரேன. பகவானுடைய ஸ்வரூபந்தான் மனசில் இருக்குது, மற்றதெல்லாம் மறந்துடுத்தும். வீட்டை மறந்தாள். புனப்புண்ணியமாகத்யா காளிந்தியா கிருஷ்ணபாவனாக சமவேதா ஜெகோ கிருஷ்ணம் ததாகமனகாங்கிதாக அவ்யாவத பஜாத் அபிர்பவதி பக்தான் அனுபாவித்த என்று நாரத பக்தி சூத்திரம். விடாமல் அவனை தொடர்ந்து பஜனை பண்ணிருந்தா அவன் நிச்சயம் அனுகிரகம் அப்படிங்கிற நினச்சி கோபிகள்லாம் எந்த இடத்துல மனக்குன்ற பகவானுடைய அனுகிரகம் ஏற்பட்டதோ அந்த இடத்துல வீட்டுக்கு போகாமல் கடுமையான இருட்டில் பகவானை நினச்சி கதறாள். 19 ஸ்லோகங்கள், அதில் ஒரு சில ஸ்லோகங்கள் இங்கே பண்ண போயிடும். ஜெயிதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனாம் ரஜாக சரயிதேந்திரா கிருஷ்ணா சத்வதத்ரகி தைததிஷ்யதாம் திக்ஷுதாபகாக துயிதாசவः துவாம் விசின்மதே. கிருஷ்ணா நீ அவதாரம் பண்ணதுனால கோகுலத்துக்கு எந்த நேரம் வந்தியோ, இந்த காலம் இந்த நாள் வந்தியோ அந்த நாள் முதற்கொண்டு மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுறாங்க. ஜெயதி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த கோகுலம். பகவான் வந்தது முதற்கொண்டு கோகுலத்தில் லக்ஷ்மி நித்தியவாசம் பண்ணி உலகமே க்ஷேமமாக இருக்குது. நாங்கள் உயிரை வச்சிருக்கோம் ஒன்றுட்ட எங்களை இப்போ கதறப்படலாமா, தரிசனம் கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். 4 பிரார்த்தனை தலை கட்டணும்னு வேண்டாள். வெறிச்சதா பயம் விஷ்ணு துர்முயத்தே சரணமேயுஷாம் சம்ஸ்ருதைர் பயாத் கரசரோருகம் காந்தகாமதம் சிரதிதேயனா ஸ்ரீகரகிரகம். உன்னுடைய திவ்ய ஹஸ்தத்தை, அமரஹஸ்தத்தை, அபயஹஸ்தத்தை எங்களுடைய முழுமையாக வச்சு அனுகிரகம் பண்ணும். அது அஸ்தமத்த தீட்சைன்னு குரு சிஷ்யனுக்கு பண்ணக்கூடிய தீட்சை. அந்த தீட்சை மூலமாக ஞானம் வர்றது சிஷ்யனுக்கு. அந்த அபிப்பிராயத்தோட ஜெகத்குமார கிருஷ்ணனை தன் பரமாத்மாவுடைய தங்களுடைய முடியில் வைக்கணும் பிரார்த்திச்சார். அதற்கு மேலே
பிரணத வஜதனார்த்திகன் வீரயோஷிதாம் நிஜஜனஸ்மய துவம்சனஸ்மிதா பஜதே பவத்கிங்கிரீஸ்மனகா ஜலருகானம் சாருதர்ஷயா. அதாவது பகவான் சாயங்காலம் வரும்பொழுது குட்டிரங்குஞ்சங்கள் அந்த உத்தமமான முகத்தில் படர்ந்துருக்கிறத பார்க்கறதுக்கு அந்த கோடிக்கண்மணம் அந்த கண்ணழகை பார்த்துணும். கண்கொட்டு நேரம் ஒன்றை பார்க்காத போது கண்மடைத்த பிரம்மதேவனை ஜடம் என்று கோபித்து போவோம். அப்பேற்பட்ட ஸ்ரீமுகத்தை ஒரு தினம் காண்பிக்கணும் அப்படின்னு. மூணாவது பார்த்த உன்னுடைய சரணமானது அடியார்களுடைய கட்டத்தெல்லாம் போக்கும். பிரணதேகியனாம் பாபகிருஷனம் திருநச்சரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிப்பனார்ப்பீதம் தே பதாம்புஜம் கிருணுகுச்சேஷுணா கிருந்தீட்சயம். உன்னுடைய மங்கள சரணத்தை எங்களுடைய மார்பில் வைக்கும். அந்த சரணமானது ஹிருதயத்தில் இருந்தால் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமாத விஷயங்கள்லாம் விலகும்னு பிரார்த்தித்தார். பரமாத்மாவுடைய வாக்விலாசம் கீதை. அந்த கீதைக்கு மகான்கள்லாம் பார்த்து பார்த்து வியாக்கியானம் பண்ணுறா, பாஷ்யம் பண்ணுறா. அதை எத்தனையோ பேர் கொண்டு அது பெருமை. நமக்கு பெருமை ரஷ்யன் பாஷையில் அது டிரான்ஸ்லேட் பண்ணுறக்கான்னு மகான்கள் பாஷ்யம் பண்ணுறக்கான்னு சொல்ல முடியாது. அதனால பெருமை இல்லை, ரஷ்யன் பாஷையில் டிரான்ஸ்லேட் பண்ணுறக்காரு அப்படின்னு கீதை சொல்லும். அந்த மாதிரி உன்னுடைய வாக்கை மகான்கள்லாம் கொண்டாடார். அந்த மதுரமான வாக்குனால எங்களுடைய முகோல்லாசம் ஏற்பட முடியாது, ஹிருதய தாபம் இறக்க முடியாது நீ சொல்லணும். மதுரஜா கிரா மல்கு வாக்கியா புதமனோஜயா புஷ்கரேக்ஷண விதகரீரிவாக வீரமுக்கியதீகி அதரசீசுனா அப்பியஸ்வான். உன்னுடைய வாக்குனாலே விலாசத்தினாலே மனசில் இருக்கக்கூடிய தாபங்களாக விளக்க முடியாது நீ சொல்லணும். நாங்கள் உயிரோடு இருக்கிறது எதுக்காக? உன்னுடைய சன்னிதானம் என்னபோது உயிர் போடும். ஆனால் மகான்கள்லாம் கதையை சொல்லிட்டுருக்காள். உன் கதையை அது அமிர்தமான கதை. அந்த அமிர்தமான கதையை கேட்டுன்றதுனால எங்களுடைய உடலில் உயிர் ஓடுகின்றிருக்கு. தபகசாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் சரணமங்களம் ஸ்ரீமதா ததம் புவனந்தி தே பூரிதா ஜனா. பகவானுடைய கசாமரத்தை கேட்டுருக்கிற பாக்கியத்தான் உயிரோடு இருக்கிறோம். உன்னுடைய கடற்கிற வார்த்தை பதித்தா நீ யாராலும் யார் வந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் எப்படி எண்ணத்தோடு வந்தாலும் என் கால் கட்ட வந்த ஜீவர்களை நான் அபயங்கழித்து காப்பாற்றுறேன்னு சொன்ன அந்த வார்த்தையை கொண்டு பதித்துதான் வய பிராதృபாந்தவான் அதிபிரங்கியதே அந்தி அச்சுதா கதாக கதிவிதஸ்தவா உத்கீதமோகிதாக கிதவயோஷிதாக கஸ்யஜி. உன்னை நம்பி வந்தோம், எங்களை கைவிடாமல் காப்பாற்றுன்னு பிரார்த்தித்தேன். வரும்போது இதுவரையும் தங்களுக்கு தாங்கள் கஷ்டப்படாமலையும் பகவான் மரணம் அனுகிரகம் பண்ணும் பிரார்த்தித்தாள். அந்த பக்தி மேலிட்டால் பகவான் கட்டத்தை நினச்சி அழுவாள். அதாவது சுந்தரகாண்டம் கட்டத்தில் பாராயணம் பண்ணுவான். அந்த தன் கட்டம் படும் 5-6 படித்தோடனே அந்த பகவானுடைய அம்மாவுடைய ஆஞ்சநேயனுடைய வைபவத்தை பார்க்கும்பொழுது தன் துக்கம் படும். 28ஆம் சர்க்கத்தில் அம்பாள் உயிர் விட்டுறேன்னு நினச்சி முடிவாக தன்னுடைய கூந்தலை கலையில் போட்டு அழறாள்னா அப்போ திரும்பி திரும்பி இவன் கட்டம் தீர்ந்து கொடுத்தோம், அம்மாவுடைய கட்டம் நினச்சி வருத்தப்படும். அது மாதிரி கடைசி ஸ்லோகத்தில் சொல்கிறாள், எத்தேசு ஜாத சரணாம்புருகம் ஸ்தனேஷு பீதாஷனைஹி பரிஜாத் தீமகேஷு தேன அடவீம் அடசி தத்வேசேன கிருஷ்ண கிம்சுது குர்பாதிபிகி பிரமதீகி பவதாயுஷான்னா. எங்களுக்கு என்ன கட்டம்னா உன்னுடைய சரணம் மிருதுரமான சரணம் மஞ்சுளமான சரணம்னு நினச்சி அதை மார்பில் வச்சுக்கும் போது மெதுவாக வச்சுப்போம்.
இதுக்காக பூவெடுத்த வச்சாலும் நோவை எடுக்கக்கூடியது. புஷ்பார்ச்சனேவி மனிதம் அப்படின்னு அம்பாளுடைய சரணத்தை இன்னொன்று இதுக்கு சொல்கிறார். அதே தான் பகவானுடைய சரணத்துக்கு. அதனால் எங்கள் கடிதம் கঠিனம், அதில் உன்னுடைய சரணம் மட்டும் நோவு எடுக்கப்படுதுன்னு மெதுவாக வச்சுப்போம். அந்த சரணமானது எங்கள் கல் படப்படாதுங்கிறதுக்காக எந்த கல் மூலம் இந்த காட்டில் சந்திருக்கிறதோடு அழுதா எங்கே இருக்கு. இது மாதிரி 19 ஸ்லோகம் சுருக்கமாக உனக்கு 7 நாள் சொல்கிறதுக்காக சொன்னேன். இது மாதிரி பல ஸ்லோகம் சொல்லியிருக்காள். இது கோப்ய பிரகாயந்திய பிரபஞ்சஸ்ட சித்திரதா ருது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ணதர்மசாக ஸ்வரத்தோடு கூட அழுதார்கள். அழுதால் உன்னை பெறலாமே அப்படின்னு மகானான அப்பர் சொக்கநாதனுடைய திருமகளில் தேவாரத்தில் சொல்கிறார். ஆனால் பகவானை மற்ற இதனாலும் கட்டுப்படணும். அழுதால் உன்னை பெறலாம். அவனுடைய பஜனம் பண்ணி இன்னும் பகவானுடைய சாநித்தியம் வரலையே, அனுகிரகம் ஏற்படலேன்னு நினச்சி ஒரு பொட்டு ஜலம் வரத்தில் தான், அந்த கஞ்சல மரத்தில் தான் அவன் கட்டுப்படுவான். இத்தனாமர்த்தி லட்சணாமர்த்தி அக்ஷரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தாட்டு சொல்லிட்டுருக்கான். பகவான் மாட்டான். அந்த அக்ஷரம் எவ்வளோ அச்சமோ அந்த 15 லட்சம் பண்ணிருக்கா அவர் வியாபகர் அப்படின்னு அவன் போவார். அம்பாள் ஒரு அந்த பராமிக்கு வரணுன்னா அழுதால் பெரும் உனைப்பேன். இவ்வளவு ஆராதனை பண்ணுறேனே எனக்கு விதேசம் கொடுக்கூடா ஏங்கணும். ஏங்கி கஞ்சல் அழுக வரும். அது சாதன விசேஷத்தினால அழுக மாதிரி காமிக்க முடியாது. ஏன்னா உள்ளிசரி நம்ம சொல்லுவாள் அதெல்லாம் போட்டுட்டா அழலாம்னு. அந்த மாதிரி போட்டுருலாம் சில பேர் உபன்யாசத்தில். அந்த மாதிரி அதுக்கு உபன்யாசம் இல்லை, தானாக உருகி கட்டப்பட்டு கஞ்சல் வரும். ருதுஸ்வரம்ராஜன் விளையாட்டை சொல்லுவாள். ஒரு பக்தர் பாகவதர் பக்தியினுடைய பெருமையை சொல்கிற பொழுது கஞ்சல் வரணும்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தார். இவர் எல்லாரும் விய்யறாருன்னு நினச்சிருந்தாவா எல்லாருக்கும் இந்த மிளகை அரைச்சி கொஞ்சம் கண்ணை போட்டுன்னு வந்தவங்க. அப்புறம் செலவு வரவெல்லாம் பார்க்கணும் இல்லையா. பார்க்குற பொழுது அந்த செலவு போட்டிருந்தா ஒரு படி மிளகு எல்லாருக்கும் கொடுக்குற போது ஒன்று கொடுத்தா கூட ஒரு படி வாங்க மாட்டிருக்கு. அந்த மிளகு எதுக்குன்னா கஞ்சலம் வரத்துக்காக போட்டணும். இந்த மிளகு இத்தியாதிகளை போட்டுக்கிட்டு கஞ்சலம் வந்தால் அது அந்த கஞ்சலத்துக்கு பகவான் கிட்டப்பட்டதில்ல, இயற்கையாக அதை உருகி தானாக கண்டிச்சிடும் அப்படின்னு கதற பொழுதும் இன்னும் இந்த நேரம் இந்த சூழ்நிலை கொஞ்ச நேரம் நீடித்தால் இவாளுக்கு உயிரே பிரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி தாசாம் அபிரபூச்சௌரிகி ஸ்மயபான முகாம்புஜா பீதாம்பரதரா சக்வி சாட்சாமனம் சமன்மசா. பீதாம்பரத்தோடு மனமசமானாய் பகவான் குதித்த உடனே அவ்வளோ கோபிகளும் பிரஜாபங்கத்தில் கை கால் மூணு இந்திரியங்கள்லாம் போட்டபடி இருக்கும். மயக்கம் தெளிஞ்ச உடனே கை காலெலாம் வேலை செய்யும். உடனே வேகமாக போவார். அது இப்போ என் பிள்ளை சொல்கிறான், இன்னும் கதிக்க போகாதே, உனக்கு எமோஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை கேட்காம நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நண்பர்களே விழுந்துவிட்டார். விழுந்தவுடனே பிரஜம் வந்தவுடனே யாராவது எங்கே விழுந்துவிட்டார்னு சொல்கிறோம் புரிஞ்சிடப்பாளே அப்படின்னு வேகமாக போவார். தன் வீட்டுக்கு வந்து கதை கேட்காம கதைக்க போனவர் நடுவழியே வந்துடுவார். தாசாம் அபிரபூச்சம். பரமாத்மாவுடைய சரணத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இந்திரியங்கள்லாம் அந்தந்த காரியத்தை செய்யாமல் மயக்கத்தில் அப்படியே விழுந்துடும். மயக்கம் தெரிஞ்ச உடனே தானாக இந்திரியங்கள் வசம். கையையும் காலையும் கால் நடக்கும், மனசு யோஜனை பண்ணும், அந்த என்னெல்லாம் வாக்கு பேசும் எல்லாம் வரும். அந்த மாதிரி கோபிகள் அனைவரும் ஒரே க்ஷணத்தில் எல்லாரும் எழுந்தார். அவனை பார்த்து தம்மிலோக்கிய அச்சுதம் பிரேட்டம் பிரீத்தி புல்ல முக்கோ அதிஷா அவலாக உத்தத்சும் யுகமத் சர்வாக
தன்ம பிராண விவாகம். கோபிகளில் ஒரு கோபிக்கு பகவானுடைய அந்த அழகமதத்தை முகத்தில் பிறக்கக்கூடிய அழகு பானம் பண்ணி போவதுங்கள் தேவையில்லை. ஆபை தம்பி நான் தப்பியது சந்தகா தட்சணம். சாதுக்கள் பகவான் ஆராதனை பண்ண போகிறோன்னு நிற்க மாட்டாள். இன்னும் கொஞ்ச நேரம் ஆயுசு இருந்தால் கொஞ்ச நாள் பகவானுடைய சரித்திரத்தை படிப்பேன், அது உயிர் பிடி வந்து முடிக்கலாம்னு இன்னும் அப்படின்னு நிச்சயப்பாள். சந்தகா தச்சரணம் யசா. அது மாதிரி ஒரு கோபிக்கு நமது போதேந்திராள் அந்த ஸ்லோகத்தை எல்லா கோபிகளுக்கும் ஏற்பட்டதாக மாற்றினார். கிருஷ்ணஸ்ய முகலாவண்ய சுதாம் நயனபாஜனையின் ஆபீய நாத்திருப்பியன்னு சந்தகா தத்தனம் யசான். பகவான் அழகமதத்தை பருகி போதுங்கிறாமல் சாதுக்கள் எப்படி பகவானை பக்தி போராதுன்னு நிற்கிறாளோ அது மாதிரி ஒரு கோபிகள் எல்லாரும் பகவானுடைய அழகமதத்தை பருகி போதங்கத்தை. ஒரு கோபிக்க யோகி மாதிரி இருக்கா, யோகீவ ஆனந்த சம்பிரதா. ஆறு சொல்கிறார் தெரியுமோன்னு சுக்காச்சாரியர் சொல்கிறார். இந்த நம்மாத்துக்கு வரக்கூடிய வித்வான்கள் இருக்காளே, உங்கள் குழந்தை என்னமோ இந்த குழந்தைய பார்க்க துரோன்மார்க் இருக்குது, அப்புறம் இந்த குழந்தைய பார்த்து மீராபாயின்னு தெரிஞ்சுக்கலாம், துருவனையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த குழந்தைய பார்த்து மீராபாயினுடைய மனோநிலை என்ன, பக்தி என்னன்னு தெரியாமல் சொல்லி அவளை ஸ்தோத்திரமும் சொல்வார். அந்த ஸ்தோத்திரம் பண்ணாமனில் சுக்காச்சாரியார் சத்தியத்தான் சொல்வார். பகவானை ஹிருதயத்தில் வாங்கிட்டு கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணுறாளாம். யோகீவ ஆனந்தம், யோகி மாதிரி காட்டுறாரு. யோகின்னு சாதாரண மனுஷார் சொல்லல, மகாத்மாவான சுகாச்சாரியார் யோகி ஆனந்தம். இப்படி பகவான் வந்து குதித்து நின்ன போது கோபிகள்லாம் என்ன பகவான் நிற்கிறானே அவன் உட்கார சொல்லி தன்னுடைய முந்தான வஸ்திரத்தை போட்டு அதில் உட்காருனாள். பகவான் உட்கார். தத்ரோபமிஷ்டோ பகவான் சஈஸ்வரா யோகீஸ்வராந்தர்கிருதிகள் பிதாசனா. ஞானிகள்லாம் சிந்தாரத்னமின்மிதம் ஜன்னிதே சிம்ஹாசனம் பவையே. என்னுடைய தியானத்தால் நிர்மாணம் பண்ணியிருக்கேன் ரத்னமயமான ஒரு சிம்ஹாசனம். அதில் இருந்துள்ளம்மா அம்மன் மண்டக்கூடிய தெய்வம் பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன். அங்கே போட்டு யோகிகள்லாம் தியானத்தினால ஒரு ஆசனத்தை போட்டிருக்காள். அங்கே உட்காரல, இங்கே உட்காந்துட்டானே யோகீஸ்வராந்தர் ஹிருதி கல்பிதாசனம். அதுக்கு மாயம் பண்ணுவாள். அழகான அர்த்தம் கல்பிதம், ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கா, அவ்வளோதான். அங்கே உட்காரலவான் இவன் உட்காந்து உப்பவிட்டா சத்திர உபவிட்டோ பவான். இந்த கோபிகளுடைய முந்தான மத்திரத்தில் உட்காந்துட்டானேவன் அப்படின்னு அழகா ஒரு விசேஷ அர்த்தம் சொல்லுவார். கோபிகள்லாம் எப்படி எங்களை கதை விட்டு போகலாமா? மகாத்மான கிருஷ்ணன் போய் சொன்னான், உங்களுடைய பிரியம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒரு பரீட்சை பண்ணேன். நான் நேரம் இருக்க போது என்ன சொல்கிற வார்த்தையெல்லாம் அது சத்தியங்களும் இருக்கும், சத்தியமாக இருக்கும். அப்படி போய் கலந்து வார்த்தையை சொல்வேன். பிரிவில் இருக்கும்பொழுது தான் உண்மையை சொல்வேன். அதாவது ஏன்னா 2 மணிலேருந்து கரெக்டாக முடிக்க மாட்டேங்க, 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படின்னு தோஷம் சொல்கிறதே சில பேர். அதுக்காக அந்த மாதிரி கண்மரவில் சொல்கிறது, அதுக்கு பாக்கியங்கிறதுலாம் நேரடியாக சொல்கிறது. அதில் கண்மரவு சொன்னால் உண்மை. அதுக்காக நான் மறைஞ்சிருந்த பார்த்தேன். ஆனால் அது மார்கச சத்பிரியம், அந்த மறைஞ்சது தப்பு, உயிரை விடுமுறைக்கு அது மாதிரி தரிசனம் கொடுத்தேன்னு சொன்னோடனே நீங்கள் வச்ச பிரியத்துக்கு என்னால் பிரதி பண்ண முடியாதுன்னு உடனே கோபிகளுக்கு எல்லா துக்கமும் வாழ்ந்துட்டான். பரமாத்மா சிரத்தின் தொகை குட்டிரங்குந்திரங்கள் காதுகளில் குண்டலம் ரமணீய நேத்திரம் சுந்தரபந்தஹாசம் கண்டத்தில் கௌஸ்துபம் திருமார்பலை வைஜயந்தி வனமாலை போன்ற ஹாரங்கள் மார்பலை தீவிரமான சந்திரங்கள் பூசிக்கொண்டு ஹரிச்சந்தன் கலையும் அதுக்கு மேலே தோல்வழிகள் கைகள் கங்கங்கள் பெல்லாங்குழல் இடுப்பில் பீத்தாம்பரம் சொன்ன காஞ்சி கால்களில் ரத்னோபுரத்தோட பகவான் பிரகாசிக்க பகவான் பக்கத்தில் ஒரு கோபிக்கு இருப்பான். அதாவது 2 பக்கத்தையும் கிருஷ்ணன் அந்த மாதிரி
நடுவில் கோபிக்க இப்படியெல்லாம் பகவான் ஏற்பாடு பண்ணி அந்த ராசனஸ்தனம் பண்ணும்போது மகானா நாரதருக்கு பூலோகத்தில் ஜீவபிரம ஐக்கிய ரூபத்தை நேரடியாக காட்டக்கூடிய ராசானஸ்தனமானது வாங்குவோம். அந்த தேவதைகள்லாம் தம்பதிகளாக கிருஷ்ணானஸ்தனை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். பரமாத்மா மௌனாங்கானத்தினால தானஸ்வரத்தை கலப்பி தன்னுடைய கால்களுடைய விநியாசத்தினால தாளம் போட்டுக்கொண்டு அருமையாக பாடுறார். கோபிகளும் பாடுறார். பகவான் சஞ்சஸ்வரம் முடித்தார். இவா ஒரு இடத்துல சிக்ஷை பழகாதவா ஸ்ரத்தையா விரித்தானுகா கிருத தார இவா சஞ்சஸ்வரம் பிடிக்கிறாள். ஒரு இடத்துல சிக்ஷை பண்ணிக்கல. பகவான் அனுகிரகத்தினால தானாக சஞ்சஸ்வரத்தில் கொஞ்சம் கூட பிச்சர் வராமல் பாடுறா. அதை பார்த்து தேவர்கள்லாம் குழையா பூ பறித்து நின்றவா பூமழையை கொட்டினாளாவது. அஸ்திஸ்துஸ்தருணீ கராக்ரக அல்பப்பிரசூர புருதம் வஸ்து பிரஸ்துத வேணுநாதரகரி நண்பா நண்பியா குலம் சத்தஸ்தஸ்த நிபத்தனி விரதத் கோபி சகஸ்ராபரதம் ஹஸ்தன்யஸ்த நதாபவர்க்கம் அக்ஷரோதாரம் கிஷோர கிருதி. தேவதைகள்லாம் தன்னை மறந்து வித்வானை விஜானாதி வித்வஜன பரிசிரமம். வித்வானுக்கு தான் வித்வானம். ஒரு நன்னா சங்கீதம் வாசிக்கிறாருன்னா இதுக்கு எத்தனை உழைச்சப்பன்னு படித்தவன் தான் அதிகமாக. மற்றவனா நன்னா பாஷை நன்னா பாடுறாரு. வித்வச்சம் அதான் வித்வான்கான தேவதைகள் ஷட்ஸ்வரத்தினுடைய அமைப்பை பார்த்து ஆனந்தமாக பூமழை கொட்டினான். ஒரு கோபிக்க பகவானுடைய தாம்பூல சத்தை அடைஞ்சாள். அவள் மகாபாகியவதியின் புண்ணிய பூர்ணதிக்கு அன்பபாபா பூகஜரவிதம். அதாவது மகா புண்ணியவதின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஸ்ரீகிருத ராஜகோபால விக்கிரகான்னு அம்பாளுடைய திருநாமத்தில் இருக்கு. ராஜகோபாலனா அவதரித்திருக்கிறது சாட்சாத் பராமிக்கு. இந்த பராமிக்கினுடைய தாம்பூல சாரத்தை நீலநிதிக்ஷாள் மகான் மதுரையில் மீனாட்சி பற்றி சொல்கிறாள். தம்பூலசாரம் அக்ஷராகம போதசாரம் மதன் விதேகி மமக்தகலதிகாயாம். உன்னுடைய தாம்பூலத்தை என்னுடைய வாயாகிற கலாஞ்சியில் துப்பப்படாதா அப்படின்னு பிரார்த்திக்கிறாங்க. அந்த மாதிரி வேதத்தினுடைய சாரமானது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப நாள் இருக்கும். அந்த வேத சாரம் பரமாத்மா கிருஷ்ணன் ராஜகோபாலன் இப்போ அம்பாள் ரூபத்தில் இருக்கார். அவனுடைய தாம்பூலமானது சாஸ்திர சாரம். சாஸ்திர சாரத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமான விஷயத்தை அடைஞ்சுட்டாலே மகாபன் புண்ணிய புண்ணியத்தை குவிலாக குவிச்சிருந்தா தான் இது கிடைக்கும். அதுக்கு மேல் ராச நர்த்தனம் ஆடுறது நர்த்தனம் மட்டும் இருக்குது. பாட்டு பாட முடியல. ஆகாசத்தில் உள்ள நவகிரகங்கள்லாம் கொஞ்சம் நின்று விட்டும் இப்படி வைபவமாக அந்த செயல்மாண்ட ரங்க தத்திக்கரை போடுறோம் பரமானந்த சாகரத்தைன்னு மகாத்மா அருணகிரி சொன்னாரே. அது மாதிரி பகவத் அனுபவம் பிரம்மானுபவம் ஏற்பட்டு கோபிகள் பிரம்மசம்மதம் அந்த பிரம்மானுபவத்தில் தினமறந்து நர்த்தனம் பண்ணிட்டுருக்கார். அப்பொழுது பகவான் களைப்புற்றவர்களை தன்னுடைய கோமலகத்தினாலே அபயத்தினால தொடச்சான். சந்தமே அங்கே பாடினான். இந்த வைபவத்தை தேவதைகள்லாம் பார்த்துக்கிட்டு ஆச்சரியமாகும். பரமாத்மாவுடைய ராசக்கிடையை கட்டால் என்ன ஆகும்? கேட்குறவனுக்கு மனதர்களுடைய காமாதோஷங்கள் விலகும். நம்ம ஆச்சாரியால ராசக்கிடையை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு ஒரு ஏன் ஹிஸ்ட்ரி கேட்டான். ஆச்சாரன்னா சித்தியடைஞ்ச மகான் அவரை சொல்கிறேன். கொஞ்சம் பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஈடுபட்டவன் சன்னியாசியாரான் அப்படின்னு காமாதோஷங்கள் சொல்கிறான். விக்ரீடிதம் ரஜவதூபி இதஞ்ச விஷ்ணோ ஸ்ரத்தான்விதா அனுசன்யாத் அச வர்ணயேத்யா பக்திம் பராம் பகவதி பிரதப்ய காமம் ஹிருத்ரோகம் அச்சராத் ஆசு அபகினோதி அச்சரீர தீரா.
ஆசு வேலை அச்சரியன வேலை இப்படிலாம் சொல்லுவார். அந்த பறந்து விடுவான். அத்தியந்த காமுகனாக இருக்கணும் கூட ராதாலவனுடைய சரித்திரத்தை கட்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ணாய நமஹ அப்படின்னு சொல்லிருந்தா அவனுக்கு அந்த காமாதோஷங்கள் வரும். இப்படி அனுபவிக்க முடியா பண்ணி கோபிகள் சொஸ்தானம் போனவருக்கு பகவான் அம்பிகாவனத்துக்கு அம்பிகா தேவியும் பரமேஸ்வரனையும் பூஜித்து உற்சவம் கொண்டாடுற வழக்கம். நந்தகோபாலனோட